ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் குரூப் 4ல் 2022 கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். இதுவும் அதே கொஸ்டின் தான். இது ஒரிஜினல் கொஸ்டின். இது புக்கில் இருக்குது. இதில் ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு கொடுத்துருக்காங்களா? இதே கொஸ்டின் தான் இங்கேயும் இருக்குது. இதில் கொஸ்டின் வித் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்க்கலாம். ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா ஆன்சர் ஏ, வெளிப்படை தன்மை. சிலை மேல் இழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் சி, நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செய்யப்பாட்டு வினைத்தொடர் எது? ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? சி, ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. செய்யப்பாட்டு வினை. அப்போ செய்வினை அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுவர், அது செய்வினை. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது, இது செய்யப்பாட்டு வினை. மாலதி மாலையை தொடுத்தால், இது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஏ, செய்வினை. மாலதி மாலையை தொடுத்தால் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம். மாலதி மாலையை தொடுத்தால் செய்வினை. மாலை மாலதியால் தொடுக்கப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. இலக்கண குறிப்பறிதல். சால சிறந்தது தொடரின் வகையை அறிக. சால சிறந்தது அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். விளக்கம். சால, தவ, உரு, நனி, கூ, களி, கடி, மா ஆகியவை உரிச்சொற்கள் ஆகும். பெயர் சொற்களை பொறுத்துக. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ. ஏ அப்படின்னா முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் 4. மல்லிகை பொருள் பெயர். மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பொருள் பெயர். அடுத்து பள்ளி அப்படிங்கிறது ஒரு இடப்பெயர். அடுத்து கிளை அப்படிங்கிறது சினைப்பெயர். இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர். அடுத்து பொருத்தமற்ற பெயர் சொல்லை எடுத்து எழுதுக. இதில் எது பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதணும். காலப்பெயர், காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் செம்மை. சினைப்பெயர் கண். பண்பு பெயர் ஆண்டு. தொழிற்பெயர் ஆடுதல். இதில் எது பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதணும். காலம் அப்படின்னா இது செம்மை அப்படிங்கிறது தப்பு. காலம்னா ஏதாவது ஒரு காலத்தை கொடுத்துருக்கணும். ஆண்டு, நேரம் அப்படி கொடுத்துருக்கணும். அடுத்து பண்பு பெயர் அப்படின்னா ஏதாவது ஒரு பண்பினை கொடுத்துருக்கணும். இது ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. செம்மையான பண்பு ரெண்டும் மாறி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏயும் சியும் தவறு. இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? ஏ. சரியான விடையலில் இந்த ஏயும் சியும் பொருத்தமற்ற பெயர் சொல். பொருத்தமற்ற பெயர் சொல் அப்படின்னா காலப்பெயருக்கு செம்மைங்கிறது தவறு, பண்பு பெயருக்கு ஆண்டுங்கிறது தவறு. மீதி ரெண்டும் கரெக்டு. செம்மை அப்படிங்கிறது பண்பு பெயர், ஆண்டுங்கிறது காலப்பெயர். கேள் எனும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேள் அப்படிங்கிறதோட வினையெச்சம் என்ன அப்படின்னா கேட்டு. கேள் அப்படிங்கிறது வேர்ச்சொல், கேட்டு அப்படிங்கிறது வினையெச்சம், கேட்ட அப்படிங்கிறது பெயரெச்சம், கேட்டல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், கேட்டான் அப்படிங்கிறது வினைமுற்று, கேட்டவன் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. தனிந்தது என்ற சொல்லில் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஆன்சர் ஏ, தனிந்ததோட வேர்ச்சொல் தனி. தனி அப்படின்னா வேர்ச்சொல், தனிந்த அப்படின்னா பெயரெச்சம், தனிந்து அப்படின்னா வினையெச்சம், தனிந்தது அப்படின்னா வினைமுற்று, தனிதல் அப்படின்னா தொழிற்பெயர். தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. தருக அப்படின்னா தா அப்படிங்கிறது ஆன்சர். வேர்ச்சொல் தருக அப்படிங்கிறோட வேர்ச்சொல் தா. இந்த எடுத்துக்காட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. தா அப்படிங்கிறது வேர்ச்சொல், தந்த அப்படிங்கிறது பெயரெச்சம், தந்து அப்படிங்கிறது வினையெச்சம், தருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், தந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று, தந்தவன் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் சி, சோ அப்படின்னா மதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ அப்படின்னா மதில், நகர். கோ அப்படின்னா அரசன், பசு. நோ அப்படின்னா துன்பம், நோய். இந்த நோ அப்படின்னா வறுமை. இது நோ, இது நோ. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. மா அப்படிங்கிறதுக்குரிய ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா பெரிய. மா அப்படின்னா பெரிய, சிறந்த, அழகு, மேன்மை, விலங்கு. பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் கடல். கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் ஆழி, ஆற்களி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, புணரி. மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. ஆன்சர் சி, கூகை, குளரும். பறவைகளின் ஒலிமரபு. கூகை குளரும், குயில் கூவும், புறா குணுகும், ஆந்தை அலரும்.
சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? டி கொடுத்துருக்காங்க. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்படுகிறது. குற்றியல் உகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிக. ஆன்சர் டி பசு. விளக்கம். சார்பு அப்படிங்கிறது இடைத்தொடர் குற்றியல் உகரம். இதில் கொடுத்துருக்க சார்பு இடைத்தொடர் குற்றியல் உகரம். இதில் கொடுத்துருக்க அடுத்த ஆப்ஷன் பி மருந்து மென்தொடர் குற்றியல் உகரம். கக்சு அப்படிங்கிறது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். பசு அப்படிங்கிறது முற்றியல் உகரம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. மோனை, எதுகை, இசைவு, இயைபு. இசைவு ஆன்சர். செய்யுள்களில் சீர்களும் அடிகளும் தொடுத்து செல்கின்ற முறையுடன் சம்பந்தப்பட்டுள்ள தொடை என்பது செய்யுள் உறுப்புகளுள் ஒன்றாகும். செய்யுள்களின் ஓசை நயத்திற்கும் அவற்றின் இனிமைக்கும் தொடைகள் இன்றியமையாதவை. அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து தொடை வகைகள். மோனை தொடை, இயைபு தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, அளபட தொடை, அந்தாதி தொடை, இரட்டை தொடை, செந்தொடை. அடுத்து பொறுத்துக. இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சி. இதுதான் ஆன்சர், சி தான். சோறு அப்படின்னா உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். பொறுத்துக. அடுத்து நம்பர் கொடுத்து அதோட தமிழ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி கொடுத்துருக்காங்க. சி அப்படின்னா 8, 7, 6 எதில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா சியில் மேட்ச் ஆகிருக்கு. இங்கே விளக்கம் கொடுத்துருக்காங்க. 0னா இந்த நம்பர், 1னா என்ன நம்பர், 2னா என்ன எழுத்து, 3னா இந்த எழுத்து, 4னா இது, 5க்கு இது, 6னா இந்த எழுத்து, 7னா இந்த எழுத்து, 8னா இது, 9னா இது, 10 அப்படின்னா இந்த எழுத்து, 1/16 அப்படின்னா இந்த எழுத்து, 1/8 அப்படின்னா இது, 1/4 அப்படிங்கிறது இந்த எழுத்து, 1/2ங்கிறது இந்த எழுத்து, 3/4ங்கிறது இந்த எழுத்து, 100 அப்படிங்கிறது இந்த எழுத்து, 1000 அப்படிங்கிறது இந்த எழுத்து. இது எல்லாமே தமிழ் எண்கள். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் அப்படின்னா சித்தர்கள். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாயன்மார்கள் என்பவர்கள் சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்தவர்கள். சிவனை குறித்து இவர்கள் இயற்றிய பாடல்கள் திருமுறைகள் ஆகும். நாயன்மார்கள் 63 ஆவர். ஆழ்வார்கள் என்பவர்கள் திருமாலை போற்றி தமிழ் செயல்களால் பாமாலை சூட்டியவர்கள் ஆவர். இவர்கள் இயற்றிய பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. ஆழ்வார்கள் 12 ஆவர். சிந்து என்ற பெயரறிவினை பெற்றவர்கள் சித்தர்கள் ஆவர். யோக மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் தங்களின் உயர் நெறிகளாக கொண்டவர்கள். சித்தர்களின் எண்ணிக்கை 18 ஆகும். 18 சித்தர்கள் என அழைக்கப்பட்டனர். உலகையே தன் ஊராகவும் உலகில் உள்ள மக்கள் அனைவரும் தன் சுற்றமாகவும் எண்ணி சிறுமைகளை புறந்தள்ளி பொதுமையை நிலைநாட்டியவர்கள் புலவர்கள். தாங்கள் செய்யுள்கள் மூலம் அறநெறியை போதித்தவர்கள் புலவர்கள். இதுதான் சித்தர்களுடைய டீட்டெயில். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எது அப்படின்னா பள்ளு பாட்டு. எதுக்கு அப்படின்னா 96 வகை சிற்றியங்களில் ஒன்றான பள்ளு இலக்கியம் மருத நிலத்தை மையமாக கொண்டது. பல் அப்படிங்கிறது பள்ளமான நன்செய் நிலங்களையும் அங்கு நடைபெறும் உழவினையும் குறிக்கும். எனவே இது உழவர் பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. பன்னீரு பாட்டில் எனும் இலக்கண நூல் உலத்தி பாட்டு என்று இந்த இலக்கியத்தை குறிப்பிட்டுள்ளது. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படின்னா காளமேக புலவர். காளமேக புலவர் சிலேடை பாடல்களை பாடுவதில் வல்லவரான காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். இவர் வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறியவர். கிபி 15ஆம் நூற்றாண்டு இடைப்பகுதியில் வாழ்ந்தவர். மழை பொழிவது போல் கவிமலை பொழியும் ஆற்றல் உடையவராக இருந்ததால் இவர் காளமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். திருவானைக்கா உலா, கடல் விலாசம், திருவானைக்கா சரஸ்வதி மாலை, சித்திர மடல் உள்ளிட்ட செயல் நூல்கள் பலவற்றை இயற்றியுள்ளார். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யார் அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும் என்ற சில எடை பாடலின் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர் ஆவார். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரை சேர்ந்தவர். இவரது காலம் கிபி 19ஆம் நூற்றாண்டு ஆகும். காந்தியம்மை பிள்ளை தமிழ் என்ற நூலை இயற்றியதற்காக ராசவல்லிபுர வள்ளல் முத்துசாமி இவருக்கு வைரக்கடுக்கனை பரிசாக வழங்கியிருக்கிறார். அடுத்து நீலப்பூகியின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? ஆன்சர் ஏ அர்ச்சுனன். மேற்கண்ட பாடல்கள் பாரதியார் இயற்றிய பாஞ்சாலி சபதத்தில் அழைப்பு சருக்கத்தில் இடம்பெற்றுள்ளன. அர்ச்சுனன் திரௌபதியிடம் பாஞ்சாலி அதாவது மாலை நேரத்தில் சூரியன் மறையும் போது வானத்தில் ஏற்படும் மாற்றங்களை வர்ணிக்கும் விதமாக இப்பாடல் அமைந்துள்ளது. அர்ச்சுனன் ஆன்சர். அடுத்து உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். விளக்கம் கொடுத்துருக்காங்க.
செயற்கரிய செய்களை செய்து பெருமை பெற்ற 63 நாயன்மார்களின் வரலாற்றை கூறும் பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார் ஆவார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாராட்டியுள்ளார். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று திருவி கல்யாண சுந்தரம் பாட்டியுள்ளார். சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த ஆன்சருமே இதில் கொடுக்கல, விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஐம்பெருங்காப்பியங்களில் முதலாக வைத்து போற்றப்படும் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் இயற்பெயர் குடக்கோசேரலாகும். இவர் இமயவரபன் நெடுஞ்சேரலாதனின் இளைய மகனும் சேரன் செங்குட்டுவனின் தம்பியும் ஆவர். கண்ணகியின் வரலாற்றை நன்கு அறிந்த சீத்தலை சாத்தனார் அப்பெண்ணின் வரலாற்றை யானறிவேன் என்று இளங்கோவிடம் கூறியது. அதனை காப்பியமாக ஏற்றும்படி அடிகள் நீரே அருள்க என்று இளங்கோவிடம் கூறினார். இளங்கோவடிகள் நாட்டுதும் யாம் ஊர் பாட்டுடை செயல் என்று கூறி சிலப்பதிகாரத்தை இயற்றினார். முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது அடிகள் நீரே அருளுக்கென்னார்கவர். இவ்வரலாறு தமிழ்நாட்டு முடியுடை வேந்தர் மூவர்க்கும் உரியது. எனவே முற்றும் துறந்த அடிகளாகிய நீங்களே தான் செய்தருள் வேண்டும் என்று சீத்தலை சாத்தனார் என்றார். சீத்தலை சாத்தனார். எனவே இக்கூற்று சீத்தலை சாத்தனாருக்கு உரியது. ஏபிடி சரியானவை, சி தவறானது. இதில் ஏபிடி சரியானதா, சி தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கூற்று. சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. கூற்று சி. கூற்று இரண்டும் சரி, இது ரெண்டுமே சரிதான். சிலப்பதிகார கதையின் தொடர்ச்சியாக சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்ட காப்பியம் மணிமேகலை. எனவே இவ்விரண்டு காப்பியங்களும் இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய 2 காப்பியங்களும் ஒவ்வொன்றும் 30 காதைகள் உடையது. வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். பால் எது அப்படின்னா அறத்துப்பால். இயல் இல்லறவியல். அதிகாரம் நடுவு நிலைமை. குறள் எண் 120. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, பிறர் பொருளையும் தம் பொருள் போல் கருதி நேர்மையுடைய வாணிகம் செய்தலே வணிக நெறியாகும். அப்போ இங்கே நேர்மை வந்திருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் நேர்மை. அடுத்து கூற்று 1. ஏர் எழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏர் எழுதுவதை பாடியவர் கம்பர். கூற்று பி. கூற்று 2 மட்டும் சரி, 2வது கூற்று மட்டும் சரி, முதல் கூற்று தவறு. 11 கீழ்கணக்கு நூல்களில் இது வராது. ஏர் எழுபது 17 கீழ்கணக்கு நூல்கள் என்னெல்லாம் வருது அப்படின்னா, திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னார் 40, இனியவை 40, திருக்கடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுவஞ்ச மூலம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி, ஐந்தினை 50, திணைமொழி 50, ஐந்தினை 70, திணைமாலை 150, கைநிலை, கார் 40, களவெளி 40, இந்நிலை. இது எல்லாமே 17 கீழ்கணக்கு நூல்கள். ஏர் எழுபது இதில் வரல, அதனால் கூற்று 1 தவறு. அடுத்து கம்பர் இயற்றிய நூல்கள். கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏர் எழுபது சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை விளக்கம். ஏர் எழுபதை பாடியவர் கம்பர். அப்போ கம்பர் இயற்றிய நூலில் ஏர் எழுபது இருக்கிறதுனால கூற்று 2 மட்டும் சரி, கூற்று 1 தவறு. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? பாரதியார். மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஔவையார். இதில் இருக்குது இந்த பாடல், மூதுரையில் இருக்குது. பொருள். மன்னனையும் குறையில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரை சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களெல்லாம் சிறப்பு. பொறுத்துக. மதியாதோர் முற்றம். இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? பி. மதியாதோர் முற்றம் மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். ஔவையார் தனிப்பாடல் 40. மதியாதார் முற்றம் மதில்தோர் கால் சென்று மிதியாமை கோடி வரும். உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும். கோடி கெடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி வரும். கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடை
கோடாமை கோடி பெறும். பொருள்: நல்ல பண்புகளை மதிக்காதவர் வீட்டிற்கு செல்லாமல் இருப்பது கோடி பொன்னுக்கு இணையானது. உண்ணுமாறு விரும்பி கேட்டு கொள்ளாதவரின் வீட்டில் உண்ணாமல் இருப்பது கோடி பொன்னுக்கு இணையானதாகும். கோடி பொன்னை கொடுத்தாவது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களுடன் சேர்ந்து வாழ்வது கோடி பொன்னுக்கு இணையானதாகும். பல கோடி பொன் கிடைப்பதாக இருந்தாலும் சொன்ன சொல்லிலிருந்து தவறாமல் வாழ்வது கோடி பொன்னுக்கு இணையானதாகும். ஆன்சர்: தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. தேசிய நூலக நாள் எது அப்படின்னா ஆகஸ்ட் 9ஆம் நாள். நூலக பயன்பாட்டிற்கான விதிகளை உருவாக்கி தந்தவர் சீர்காழி ரா. அரங்கநாதன் அவர்கள் ஆவார். இவர் இந்திய நூலக தந்தை என்று போற்றப்படுகிறார். இவர் 1892ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் நாள் பிறந்தார். இருப்பினும் பள்ளி சான்றிதழில் அவர்கள் பிறந்த நாள் ஆகஸ்ட் 12 என்று பதிவானது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12 நாள் தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பு: பழைய சமச்சீர் கல்வி 30ஆம் வகுப்பு புத்தகத்தில் ஆகஸ்ட் 9ஆம் நாள் தேசிய நூலக தினம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து, ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமாள் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை. சென்னையில் உள்ள கந்தக்கோட்டத்து இறைவனை பற்றி வள்ளலார் இவற்றை பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை ஆகும். ஞான பச்சிலை என்று வள்ளுவர் கூறும் மூலிகை எது? சிங்கவல்லி. தூதுவளை என்ற மூலிகையின் வேறு பெயர் தூதுளை, சிங்கவல்லி என்பதாகும். இதனை வள்ளலார் ஞான பச்சிலை என போற்றியுள்ளார். முன்னீர் வழக்கம் மகடு ஊவோடில்லை என்று கூறும் நூல். முன்னீர் வழக்கம் மகடு ஊவோடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். கடற்பயணத்தை தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிட்டுள்ளது. தொல்காப்பியம் பொருளதிகாரம் அகத்திணையில் முன்னீர் வழக்கம் மகடு ஊவோடில்லை என்று பொருள். முன்னீர் வழக்கம் மகடு ஊவோடில்லை. பொருள்: கடல்வெளி பயணம் செல்லும்போது பெண்டிரை அழைத்து செல்வதில்லை. மகடுவு அப்படிங்கிறது பெண்கள். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஆன்சர்: விளக்கம். காவிரி பூம்பட்டினம் என்ற சோழ மன்னர்களின் துறைமுகம் பற்றி பட்டினப்பாலை என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முசிறி என்ற சேர மன்னர்களின் துறைமுகம் பற்றி அகநானூறு, பதிற்றுப்பத்து ஆகிய நூல்களில் கூறப்பட்டுள்ளது. கொற்கை என்ற பாண்டிய மன்னர்களின் துறைமுகம் பற்றி சிலப்பதிகாரம், அகநானூறு ஆகிய நூல்களில் கூறப்பட்டுள்ளது. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என்று மறைவுள்ளது. மருதநில ஊர்கள். வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதநில பகுதியாகும். மருதநில மக்கள் ஆற்றின் பெயரையும் ஆற்றின் கரையில் இருந்த மரங்களின் பெயர்களையும் ஊர் பெயர்களாக வழங்கி வந்தனர். ஆற்றூர் என்பது மருவி ஆத்தூர் எனப்பட்டது. கடம்ப மரங்கள் சூழ்ந்த பகுதி கடம்பூர் எனவும், தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதி தெங்கூர் எனவும் வழங்கப்பட்டன. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் 1954 முதல் 1963 வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். வறுமையின் காரணமாக பள்ளி வராமல் சிறு வயதிலே வேலைக்கு செல்லும் சிறுவர்களுக்கு கல்வி அறிவை அளிக்கும் நோக்கத்துடன் அவர்களை பள்ளிக்கு வரவழைப்பதற்காக இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் 1955ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. எந்த நோக்கத்திற்கான காமராஜர் இத்திட்டத்தை கொண்டு வந்தாரோ அதில் வெற்றி கண்டார். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி. போப். கனடா நாட்டில் பிறந்து வளர்ந்த ஜி. போப் விவிலியத்தை படிப்பதற்காக தமிழகம் வந்தார். கப்பலில் தமிழகம் வரும் வழியிலேயே தமிழ் நூல்களை கற்று தம் திறமையை மேம்படுத்தி கொண்டார். இவர் தமிழ் நூல்கள் பலவற்றை ஆங்கிலத்தை மொழிபெயர்த்துள்ளார். தமிழ் இலக்கண நூல்களை எழுதியுள்ளார். தமிழ் நூல்கள் பலவற்றை பதிப்பித்துள்ளார். உயர்ந்த பண்பாடுகளை விளக்கும் 600 செயல்களை நீதி நூலிலிருந்து தேர்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற நூலாக தொகுத்து வெளியிட்டதுடன் அதில் உள்ள பாக்களுக்கு விளக்கமும் அளித்துள்ளார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்ற தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி பாவலேறு சித்தனார். திருந்திய பண்பும் சீத்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழி அப்படிங்கிறது பரிதிமாற் கலைஞருடையது. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி நம்மொழி அப்படிங்கிறது தேவநாய பாவனார். சதரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். சதரகராதி என்ற நூலை இயற்றிய வீரமாமுனிவர். இது முதல் தமிழ் அகராதி நூலாகும். 1732 நவம்பர் 21ஆம் நாள் இந்நூலை எழுதி முடித்ததாக வீரமாமுனிவர் அந்நூலின் இறுதியில் குறிப்பிட்டுள்ளார். 1824ஆம் ஆண்டு இந்நூல் அச்சிடப்பட்டது. பெயர் அகராதி, பொருள் அகராதி, தொகை அகராதி, தொடை அகராதி என 4 பிரிவுகள் இந்நூலில் உள்ளன. கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்கள் அமைத்தவர்கள் யார்? பாண்டியர்கள். விளக்கம். பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோயில்களில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன. எடுத்துக்காட்டு: திருமயம், பிள்ளையார்பட்டி, திருப்பரங்குன்றம் முதலிய இடங்களில் உள்ள கோயில்கள் மற்றும் கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோயில் அமைந்துள்ள சிற்பங்கள்.
புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஆன்சர் சி மெய்கீர்த்தி. மெய்கீர்த்திகள் என்பவை கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகளாகும். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவையாகும். முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் இம்முறை தொடங்கப்பட்டது. அடுத்து பொறுத்துக. ஆன்சர் என்ன அப்படின்னா டி. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். சரியான இணைகளை தேர்ந்தெடு. ஆன்சர் சி பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி மற்றும் காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார். இது ரெண்டும் தான் சரி, இது ரெண்டும் தவறு. பாருங்கள், ஓமை கவிஞர் சுரதா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன், பாவலேறு பெருஞ்சித்திரனார், கவிஞாயிறு தாராபாரதி. முடியரசன் இயற்றாத நூல் எது அப்படின்னா நீலமேகம். கவிஞர் முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கோடி, காவியப்பாவை, வீரகாவியம், முடியரசன் கவிதை தொகுப்புகள். 1966ஆம் ஆண்டு பூங்கோடி காவியத்திற்காக தமிழக அரசின் விருதினை பெற்றார். அடுத்து, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஆன்சர் சி. மோனைத்தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். மோனைத்தொடை 8 வகைப்படும். அடிமோனை, இணைமோனை, பொலிப்பு மோனை, உருவு மோனை, கூளை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை. புனித முற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக. ஆன்சர் பி புனித முற்று புத்தக சாலை. அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றிய வருவது அடிமோனையாகும். பூ அப்படிங்கிற புனித முற்று, பூ இதில் புத்தக சாலை. இந்த பூங்கிறது தான் மோனை சொற்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். ஆன்சர் சி பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கண்ணகை கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிறது உடன்பாட்டு வாக்கியம். கண்ணகி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கிறது எதிர்மறை வாக்கியம். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படிங்கிறது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. ஆன்சர் டி அரசு ஆணை பிறப்பித்தது. அரசு ஆணை பிறப்பித்தது அப்படிங்கிறது செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? ஆன்சர். மீதி இருக்குதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.